அனைவருக்கும் இனிய அன்பு கலந்த வணக்கங்கள். உங்கள் ஜோதிடர் செந்தில்குமார். இன்னைக்கு நாம் இந்த சீரீஸில் பார்க்க போறது கன்னி ராசியில் பிறந்தவர்கள் பணவரவு அதிகரிக்க எளிய பரிகாரத்தை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைபர் பண்ணாது இருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா சென்ட் ஆகும். சரிங்களா? இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கன்னி ராசியில் பிறந்தவர்கள். கன்னி ராசிங்கிறது காலபுருஷன் தத்துவப்படி 6வது ராசி தான் கன்னி ராசி. இந்த கன்னி ராசிங்கிறது ஒரு மருத்துவ பாவத்தை குறிக்கக்கூடிய கன்னி ராசி. அப்போ எப்பொழுதும் கன்னி ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க வேண்டும் என்றால் மருத்துவ உதவி செய்து கொண்டே இருக்க வேண்டும். உங்களால் முடிந்த அளவுக்கு எவ்வளவு தூரம் மருத்துவ உதவி செய்யுமோ அந்த அளவுக்கு நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய ராசி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை கொடுக்கும். இப்போ பாத்தீங்கன்னா ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு கொண்டே ஹாஸ்பிட்டல் கொண்டே விட்டு வரதும் ஒரு புண்ணிய கர்மா. அடுத்தது ஒரு மருந்து மாத்திரை வாங்க முடியாத சூழ்நிலை உள்ளவர்களுக்கு அவங்களுக்கு நீங்க மருந்து மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுக்கறதும் ஒரு புண்ணிய கர்மா. இந்த மாதிரி நீங்க புண்ணிய கர்மா செய்ய செய்ய உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கர்ம வினை குறையும், புண்ணிய கர்மா அதிகரிக்கும். அப்ப உங்க ராசி டெவலப் ஆகணும் அப்படின்னா நீங்க முதல்ல மருத்துவ உதவி நிறைய செய்யுங்க. கண்டிப்பா உங்க ராசி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். உத்திரம் 2, 3, 4 பாதத்தில் உள்ளவர்கள், அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றும் சித்திரை நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கன்னி ராசி வரும். குறிப்பா அந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு உடைபடாத நட்சத்திரம் எதுனா அஸ்த நட்சத்திரம். யாருக்காவது உடல்நிலை சரியில்லை அப்படின்னா அவையில நீங்க போய் கன்னிராசி பிறந்தவர்கள் பார்க்க போறீங்கன்னா அப்ப நீங்க ஆரஞ்சு பழத்தை வாங்கிட்டு கொண்டு போகணும். உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நடக்கும். யாருக்கா உடம்பு சரியில்லை அப்படின்னா நீங்க பார்க்க போறீங்கனாலும் ஆரஞ்சு பழம் வாங்கி கொண்டே கொடுங்க. உங்களுக்கு அந்த கன்னி ராசியில் பிறந்தவர்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நடக்கும். அடுத்ததா பார்க்க போனீங்கன்னா கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு பணவரவு அதிகரிக்க அடுத்த ராசியான துலாம் ராசியை இயக்க வேண்டும். ஏன்னா உங்களுக்கு பணத்தை கொடுக்கும் ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா துலாம் ராசி 2ஆம் பாவம். அந்த வீட்டு அதிபதி சுக்கிரன். மேக்சிமம் கன்னி ராசியில் பிறந்தவர்கள் சம்பாரிச்சுட்டு வரக்கூடிய பணத்தை நீங்க மனைவி கிட்ட கொடுங்க. காலையில எந்திரிச்சு வெளியில கிளம்பும் போது மனைவி கிட்ட முதல்ல பணம் வாங்குங்க. கண்டிப்பா உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். அதே மாதிரி எப்பவுமே வீட்டில அடிக்கடி மனைவியை திட்டக்கூடாது. கன்னி ராசியில் பிறந்தவர்கள் எக்காந்து கொண்டு மனைவியை திட்டாதீங்க. அவங்கள அன்போடு நீங்க பேசணும். அப்பதான் அவங்க மனசு சந்தோஷப்பட்டா உங்களுக்கு நிறைய பண வரவு அதிகரிக்கும். ஏன் அப்படின்னா அந்த வீட்டு அதிபதி சுக்கிரன். சுக்கிரனா மனைவி குறிக்கக்கூடிய கிரகம். ஏன்னா உங்களுக்கு வருமானத்தை குறிக்கக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னா சுக்கிரன் தான். அப்போ சுக்கிர பகவான் தான் உங்களுக்கு செல்வத்தை கொடுக்கக்கூடியவர். அடுத்தது நீங்க என்ன பண்றது கேட்டீங்கன்னா அலங்காரம் பண்ணக்கூடிய பொருட்கள், பெண்கள் அழகுபடுத்தக்கூடிய பொருட்களை வாங்கி நீங்க நிறைய தானம் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். அதே மாதிரி வாசனை உள்ள பொருட்கள் நீங்க பயன்படுத்துங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கு புல்லாங்குழல் வாங்கி தானம் கொடுங்க. கண்டிப்பா கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். அதே மாதிரி வெந்நீர் ஆடையை பயன்படுத்துங்க. அடிக்கடி இனிப்பு வாங்கி தானமா கொடுங்க. குறிப்பா அந்த வெள்ளிக்கிழமை வாங்கி தானமா கொடுக்கும் பொழுது கண்டிப்பா இந்த கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். அதே மாதிரி திருமண விழாக்கள் அடிக்கடி கலந்துக்குங்க. திருமண மண்டபத்துக்கு அடிக்கடி போங்க. கண்டிப்பா உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். அதே மாதிரி கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு ஆண்டாள வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். அதே வீட்டுக்கு தாமரைப்பூ அடிக்கடி வாங்கிட்டு வாங்க. வீட்டுக்கு செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும்.
அதே மாதிரி நீங்க ஸ்ரீரங்கநாதரை வெள்ளிக்கிழமை நாள் பார்த்து வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பா மகாலட்சுமி அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சுக்கிரனுடைய அதிதேவதை மகாலட்சுமி. அப்போ உங்களுக்கு மகாலட்சுமியோட அனுகிரகம் கண்டிப்பா கிடைக்கும். அப்போ நீங்க வந்து வெள்ளிக்கிழமை நாள் பார்த்து ஸ்ரீரங்க சென்று அங்க வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி வந்து வெள்ளிக்கிழமை மொச்சை தானம் கொடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். அடுத்தது வந்து பார்த்து போனீங்கன்னா காலபுருஷன் தத்துவப்படி 7ஆம் வீடு இல்லைங்களா? அப்ப 7ஆம் இடங்கிறது வந்து திருமணத்தை குறிக்கக்கூடியது 7ஆம் பாவம். புரியுங்களா? அப்போ நீங்க எவ்வளவு தூரம் திருமண உதவி செய்யறீங்களோ கண்டிப்பா உங்களுக்கு கன்னிராசி பிறந்தவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். கோயில் நடக்கக்கூடிய திருக்கல்யாண சேவையில கலந்துக்குங்க. அங்க கலந்துக்கிட்டு பூ வாங்கி தானம் கொடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். அப்போ இவ்வாறெல்லாம் இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்கள் இவ்வாறெல்லாம் நீங்கள் இயக்கும் பொழுது கண்டிப்பா கன்னிராசிக்காரங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். மற்றும் உங்களுடைய ஜொய சாதகத்தில் லக்னத்திற்கு 2ஆம் பாவாதிபதி எந்த நிலைமையில இருக்காரோ, என்ன நட்சத்திர சாரத்தில் இருக்கிறாரோ, 11ஆம் அதிபதி என்ன நட்சத்திர சாரத்தில் இருக்கிறாரோ, 11ஆம் அதிபதி எந்த கிரகமா வருதோ அந்த கிரகம் இயக்கும் பொழுது உங்களுக்கு இரட்டிப்பான பலன்கள் நடக்க ஆரம்பிக்கும். பல மடங்கு பண வரவு அதிகரிக்கும். 2ஆம் பாகம் கெட்டு போயிருந்தா உங்க ஜாதகத்தை பார்த்து இயக்கும் பொழுது கண்டிப்பா பண வரவு அதிகரிக்கும். அப்போ உங்க ஜாதகத்தை பார்த்து 2ஆம் பாகம் இயக்குங்க. என்ன கிரகம் வருதோ அதை இயக்குங்க. செல்வ நிலையில் கண்டிப்பா உயர முடியும். பண வர நாளுக்கு நாள் அதிகரிக்கும். சரிங்களா? அப்ப இவ்வாறெல்லாம் இயக்குங்க. கண்டிப்பா உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். நன்றி. நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்கணும் மற்ற வாஸ்து ஏதேனும் சந்தேகம் இருந்தா டிஸ்கரி பாக்ஸ்ல என்னோட செல் நம்பர் இருக்கு. அப்பாயின்மெண்ட் எடுத்து ஜாதகம் பார்த்துக் கொள்ளலாம். அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.